அதுல திருவள்ளூருடைய உங்க எம்பி ஜெயக்குமார் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. சகோதர சகோதரி, எனக்கு 2024 நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு நல்ல மாற்றம் வேண்டும், ஒரு அற்புதமான மாற்றம் வேண்டும். 10 ஆண்டுகளாக எப்படிப்பட்ட வளர்ச்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அடுத்த 5 ஆண்டு இன்னும் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்பதிலே நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். சகோதர சகோதரி, நாம் எல்லாரும் தெளிவாக. மு.க. ஸ்டாலின் அவர் 10 நாளா ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று காலையில தான் வந்தார். வந்தோடனே பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம எதோ பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, ஐயா இத்தனை நாளா முதலமைச்சர் எப்படின்னா துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறத பார்த்திருக்கோம். முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் பார்க்கிறார், நம்ம பிஏ சொல்லி கொடுத்தானே 3வது தான் இந்த கேள்வி கேட்பான், இவன் 2வது கேட்கிறாங்க. ஒரு கேள்விக்கு பதிலை பார்த்து பார்த்து படித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை இப்படிதாங்க ஐயா இருக்கு. முதலமைச்சர் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரு கேள்வியை படிக்க வேண்டிய நிலைமை, அந்த கேள்விக்கான பதிலையும் எழுதி கொண்டு வந்து அதையும் படிக்க வேண்டிய நிலைமை. ஐயா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 2022, ஒரு வருஷம் 10 மாசத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சுக்கங்க, மார்ச் 2022, எனக்கு பிப்ரவரி 2024 இருக்கிறோங்க ஐயா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் போனார். துபாய் போயிட்டு வந்தோடனே சொன்னாரு, நான் 6100 கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும், நான் கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஐயா 2 வருஷம் ஆச்சு. இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து 1 பைசா இது வரைக்கும் வரல. அவர் துபாய் போயிட்டு வந்து பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நல்லா துபாய் ஃபிளைட்ல போகும்போது டிக்கெட்டே வாங்காம போவேன் அப்படின்னு. ஒரு படத்துல பாத்துக்கீங்களாங்க ஐயா, ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவார், நல்லா துபாய்க்கு டிக்கெட்டே வாங்காம போவையா அப்படின்னு. அதுபோல துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். அதில் குறிப்பாக அவர் சொன்னதுங்க ஐயா, இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனம் என்கின்ற நிறுவனம் 1000 கோடி ரூபாய் தமிழகத்திலே முதலீடு செய்வார்கள் என்று சொன்னார். நாங்க சொன்ன இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையினுடைய அட்ரஸும் சென்னையில, உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே வீதி, ஒரே தெரு. ஐயா இவர்கள் துபாய்க்கு போனதே இவர்களுடைய பணத்தை பண பரிவர்த்தனை செய்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அது துபாய்க்கு போனாங்க. எப்படி இவர்கள் சொன்ன 6100 கோடியில 1 ரூபா கூட வரலைங்க ஐயா. துபாய் பயணம் முடிந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2023 மே மாசம் 23ஆம் தேதி 9 நாள் சிங்கப்பூர் ஜப்பான் போனார். எதுக்கு ஐயா போறீங்கன்னு கேட்டா, ஜனவரி மாசம் 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு வருது, அதற்கு அனைவரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடறதுக்காக போறார். சரி பரவாயில்ல, நம்ம ஊர் கல்யாணம் கூப்பிட போறார். இவர் சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்த பிறகு 1258 கோடி ரூபாய் வருவதாக சொன்னார்கள். 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதுவும் வரும். இன்னைக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு ஸ்பெயினுக்கு போறார் 10 நாள். ஏங்க இப்பதான் உலக முதலீட்டாளர் மாநாடு. அதனால்தான் சகோதர சகோதரிகள் இதற்கு ஒரே ஒரு விமோசனம், 2024 மோடி அவர்கள் மறுபடியும் அங்கே வர வேண்டும், மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டல் அமர வேண்டும். ஐயா இன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்தவரை பெண்கள் சொல்றாங்க, சகோதரிகள் சொல்றாங்க, மோடி சொன்னா செய்வாருங்க, மோடி சொன்னா செய்வார், அவர் சொல்லி என்னங்க செய்யாம இருந்திருக்காங்க, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு. சகோதர சகோதரி